மைனரி வெட்டி கெட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டான். மைனரி வெட்டி கெட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டான். கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சினே கண்ணடிச்சான். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ இந்தாட்ட ஆடிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. அடியே மரகதம், அடியே மரகதம். என்னங்க என்னாச்சு இப்படி சத்தம் போடுறீங்க? மரகதம் என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பொண்ணு கரண்ட் கம்பி பிடிச்ச மாதிரி கால் கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. மரகதம் வந்து பாரு. யோ கரெக்ட் கபோதி, கரண்ட் கரண்ட்ல கை வச்சிருக்க போறா கபோதி. நீர் கொண்டு கை வச்சிராதீரோ, உனக்கும் கரண்ட் பிடிச்சிரும். ஆமா எங்க அந்த பொண்ணு? அதோ அங்க பாரு, அங்கதான் நிக்கிறா. மைனரி வெட்டி கெட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டான். கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சினே கண்ணடிச்சான். ஏ மதுரை முத்துப்பாண்டி, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரில தெரியுது. வாங்க ராணியக்கா வாங்க, சுடிதார்லாம் சும்மா சூப்பரா இருக்கே. அக்கா என் பேர் ராணி இல்லக்கா வாணி. பாக்குறதுக்கு எங்க ராணியக்கா மாதிரியே இருக்கீங்களே. ராணி வேற யாரும் இல்ல, எங்க அக்கா தான். நான் அவ தங்கச்சி வாணி. ஓ ராணியக்கா தங்கச்சி வாணியா? இன்னைக்கு தான் நான் முத உங்களை பாக்குறேன். ஏம்மா பொண்ணு, நல்ல வேலை உனக்கு காக்கா வலிப்போ நினைச்சேன். ஏ பாட்டியம்மா, எனக்கு காக்கா வலிப்பு இல்ல கழுத வலிப்பு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். என்னது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தியா? நான் கூட நீ கரண்ட் கம்பியில அடிபட்டு காக்கா மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பாத்தியாடி மரகதம், இந்த பொண்ணு எந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாலாம். நாம எல்லாம் பயந்தே போயிட்டோம். ஐயா பெரியவரே, இந்த காலத்துல எல்லாம் ரோட்ல நின்னு யாராவது ஆடினாங்கன்னா கண்டுக்காம போயிருங்க. கேட்டா ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம்னுவாங்க. அதுவும் சரிதாம்மா. ஆமா உனக்கு இந்த ஊராமா? அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான். எங்க அக்கா பேர் ராணி, இவங்க பேரு சின்ன பொண்ணு. இவங்க பெரிய தொழிலதிபர். பெரிய தொழிலதிபர்னு சொன்னா தெருவுல என்னத்தையும் பொம்மையை போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. இவங்க விக்கிற பொம்மையை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பெரும்பாலும் இவங்க வெளிநாட்டு பொம்மையை தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி எம்மா என் பேர் மரகதம்மா. மரகத பாட்டி, உங்க வீட்டுல தான் பேரம் பேத்தி இருப்பாங்களே, இந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் வாங்கிட்டு போறது. இது என்னமா சின்ன சாதாரண ஹெலிகாப்டர் பொம்மை? இது என்ன நல்லாவா இருக்கு? என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? இது சாதாரண ஹெலிகாப்டர் பொம்மை கிடையாது. இது வானத்துல விட்டா பறக்கும் ஒரிஜினல் ஹெலிகாப்டர் பொம்மை. இதுக்கு ரிமோட்லாம் கூட இருக்கு. கீழே இருந்தே நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரைட்டு லெஃப்ட் உயர குறைக்கிறது கூட்டுறது எல்லாமே இந்த ஹெலிகாப்டர் பொம்மையில செய்ய முடியும். என்னமா இது? இருந்தாலும் ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா வாங்கலாம். இப்படி ரோட்ல போட்டு போய்க்கிறதெல்லாம் என் பேரம்பேத்திக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமாமா? ராணியக்கா தங்கச்சி வாணியக்கா, நீங்களாவது என் ஹெலிகாப்டர் பத்தி கேளுங்க. இதெல்லாம் ரோட்ல விற்கிற சாதாரண பொருள் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இதை விற்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு தானே விற்பாங்க. ஆகா, வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த நேரத்துல என்ன போய் சொல்லணும் கூட தெரியலையே. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடங்கள்ல விற்கக்கூடியதான் இந்த ஹெலிகாப்டர். ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். 2 நாள் ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. 2 நாள் வரைக்கும் ஓடும் நினைக்கிறீங்களா? இது இப்பவே ஓடாது. நானே காயலங்கடையில இருந்தா தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுல வீலுக்கு 2 நாள் ஓடுமா? ஏண்டி மரகதம், நம்ம பேரம்பேத்திக்கு தான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே, பேசாம இதே வாங்கிடுவோமா? என்னங்க சும்மா இருங்கங்க, இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? இது பறக்குமோ பறக்காதோ? ஏம்மா இந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஓட்டி காட்டி எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ தாத்தா, இப்படி புசுக்குன்னு கேட்டா நான் என்ன செய்யறது? எப்படி பறக்க விடுவேன்? இது என்னக்க கதையா இருக்கு? ஹெலிகாப்டர் பறக்க விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பறந்தாத்தானே நாங்க அதை பார்த்து வாங்கிட்டு போகணுமா வேணாமான்னு முடிவெடுக்க முடியும். நானே ஓடாத ஹெலிகாப்டர் காயலங்கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல விழுகளுக்கு பறக்க வர விடணுமா? பறக்கும். இங்க அடிக்கிற காத்துல பட்டம் கூட ஒழுங்கா பறக்காது போல இவளுக்கு ஹெலிகாப்டர் பறக்க விடணுமா? சரி ஏதாவது பேசி சமாளிப்போம். அதாவது இப்ப திடுதுப்புன்னு சொன்னீங்கன்னா ஹெலிகாப்டர் பறக்க வைக்க முடியாது. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து இந்த பார்சலே எனக்கு வந்துச்சு. வந்த உடனே வியாபாரத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு கடையை வச்சு உட்காந்துட்டேன். இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் குறைஞ்சது 8 மணி நேரம் சார்ஜ் போட்டா தான் அதுக்கப்புறமா பறக்கும். நீங்க சொல்றத கேட்டா ஐபோன் அளவுக்கு இதுக்கு சார்ஜ் ஏத்த வேண்டியது இருக்கும் போல. நம்ம ஒரு ஹெலிகாப்டர்னா 1 மணி நேரம் சார்ஜ் ஏத்தினா போதும். இது அமெரிக்கா ஹெலிகாப்டர்ல 8 மணி நேரம் சார்ஜ் ஏத்தினதுக்கு அப்புறமா 8 நாள் வரைக்கும் ஓட்டினாலும் சார்ஜ் இறங்கவே இறங்காது. ஓட்டி காட்டலாம். இது எப்படி வாங்கிட்டு போறது? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. பேரம்பேத்திக்கு வாங்கிட்டு போனா ஓடமா ஓடாதான் தெரியலையே. ஆனா இந்த புள்ள அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லுது. அதுக்காக வேணா வாங்கிட்டு போலான்னு பாக்குறேன். முடி நரைச்ச பாட்டி சொட்ட உளுந்த தாத்தா 2 பேரும் கவனமா கேளுங்க. நம்ம ஊர்ல விற்க பொருளையே உங்க பேரம்பேத்திக்கு வாங்கி கொடுத்தா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து வந்த பொருளை வாங்கி கொடுத்து பாருங்க. தாத்தா பாட்டின்னு உங்க காலையே சுத்தி சுத்தி வருவாங்க. அது இல்லாம இந்த ஹெலிகாப்டர் காலம்புள்ள வச்சுக்கிடுவாங்கன்னா பாருங்க. ஓஹோ அப்படி சொல்றியாமா? இப்பமே உங்களுக்கு வயசாயிருச்சு. ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு நீங்க மண்டையை போட்டாலும் உங்க ஞாபகம் இந்த ஹெலிகாப்டர் உங்க பேர் சொல்றதுக்காக உங்க பேரம்பேத்தி வீட்லயே வச்சிருப்பாங்க. அமெரிக்கா பொருளை எங்க தாத்தா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிடுவாங்கல்ல. நீ சொல்றது நியாயம்தாமா. ஆனா என் வீட்டுல எந்த முடிவே நான் எடுக்கிறது இல்ல. எங்க ஹோம் மினிஸ்டர் என் பொண்டாட்டி தான் எடுப்பா. ராணியக்கா தங்கச்சி வாணியக்கா, உங்க பிள்ளைக்கு கூட இதை வாங்கி கொடுங்க. ஆமா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கதா ராணியக்கா சொல்லியிருக்காங்களே. ஆமா ஆமா, என் குழந்தைலாம் இதை வச்சு விளையாடுற அளவுக்கு பெரிய குழந்தை இல்ல. ஆனா அக்கா பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போலான்னு யோசிச்சேன். வாங்க வேண்டாம் நினைச்சேன். நீங்க அமெரிக்கா பொருள்னு சொன்னனே ஆசை வந்துருச்சு. கிழவிக்கு ஆயுசு முடிஞ்சாலும் உங்க பேரை சொல்ல இருக்குன்னு சொன்னோடனே ஆசை வந்துருச்சு. அடுத்தவங்களுக்கு அமெரிக்கா பொருள்னு சொன்னோடனே ஆசை வந்துருச்சு. ஆளாளுக்கு ஆசை தான்.
தாத்தா தாத்தா நீங்க தான் எப்படியாவது பேசி பாட்டியை சம்மதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு போனோம். மரகதமே மரகதமே ஹெலிகாப்டரை நாம வாங்கிக்கலாம், பேரும்பேத்திக்கு கொடுத்திடலாமே, மரகதமே அடி பொண்டாட்டியே. என்னங்க பேரன் பேத்திக்கு வாங்கி கொடுக்கறதே சரிதாங்க, இருந்தாலும் இதோட வேலை என்னன்னு தெரியல. அமெரிக்கா பொருள்னோட ஏன் பேரன் பேத்தி வச்சு விளையாடணும் எனக்கு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதிகமா வேலை இருந்துச்சுன்னா நாம எப்படி வாங்குறது? அந்த பொண்ணுகிட்ட வேலை என்னன்னு முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா மரகதமே செண்பகமே பாட்டு படிக்கலாம். சரியா சொன்னீங்க பாட்டியம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஒரு பொருளோட வேலை என்னன்னு தெரியாம அது எங்க இருந்து வந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்க கூடாதுன்னு. ஏமா அச்சம்பட்டி பையனுக்கு அரப்பணம் வளர்ந்துருக்கியே, இந்த பொருளுக்கு என்ன வேலைன்னு கொஞ்சம் வாயை திறந்து சொன்னா என்னம்மா? ஆமா சின்ன பொண்ணக்கா, இதோட வேலையை சொன்னீங்கன்னா வாங்குறதா வேணாமா நாங்க முடிவெடுப்போம். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மால்கள்லாம் போனீங்கன்னா இதோட விலை 5000 ரூபாய் போட்டிருப்பாங்க. ஆனா அமெரிக்கால இருந்து எங்க ஆன்டி அனுப்பிச்சு வச்சதுனால இதோட விலையை நான் வெறும் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு தரம், 1000 ரூபாய் 2 தரம், 1000 ரூபாய் 3 தரம். 1000 ரூபாய்ங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. ஏம்மா கொஞ்சம் விலை குறைச்சு போடுமா, இப்படி அநியாயமா சொன்ன விலையை சொல்லிட்டு இருக்கியே. உள்ளூர்காரங்கன்னா எப்பவுமே விலை குறைச்சு போடுறது வழக்கம் தான். நீங்க வெளியூர்காரங்களா போயிட்டீங்க, அதான் யோசிக்கிறேன். ஏக்கா எங்க அக்காக்கு வேணா ஃபோன் பண்ணி தரட்டுமா, நீங்க வேணா பேசுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், உங்க அக்கா முகத்துக்காக விலை குறைச்சு போடு. ஏம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் விலை குறைச்சு போடாதமா, எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு போடு, நாங்க வாங்கிக்கிறோம். பாட்டி தாத்தா வயசானவங்க, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்போமா? இப்ப நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுனால ஒரு 200 ரூபாய் 250 ரூபாயை குறைச்சு தரேனே, 750 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. என்ன பாட்டி 750 ரூபாய் ஓகே தானே? 250 ரூபாய் அந்த அக்கா குறைச்சிருக்காங்க. நல்ல வேலைமா, நாங்க புதுசுன்னு எங்களுக்கு குறைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரிங்கிறனால அந்த பொண்ணு குறைச்சிருக்காப்ல, ரொம்ப நன்றிமா. காயலாங்கடையில இருந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பேட்டரியை போட்டு கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணதுல எனக்கு ஒரு பொருளுக்கு 50 ரூபாய் செலவாச்சு. இவங்க கிட்ட 750 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஆக ஒரு ஹெலிகாப்டருக்கு எனக்கு 700 ரூபாய் லாபம். இருந்தாலும் நீ பறக்க வச்சியே காட்டலையம்மா. என்ன தாத்தா நீங்க இப்பதானே நான் சொன்னேன் 8 மணி நேரம் சார்ஜ் போட்டதுக்கு அப்புறமா தான் இது பறக்கும். ஆனா இதை 8 மணி நேரம் வீட்டுல வச்சிருக்கிறதுனா வீட்லயே வந்து எல்லாரும் பொருளை வாங்கிட்டு போயிருவாங்க. அதான் நான் இப்படி கடையை போட்டேன். தாராளமா வீட்டுல போய் பறக்க வச்சு பாருங்க, சூப்பரா பறக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலரோட நேமை இப்ப நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நூர்ஜகான், அஜய், உமாதேவி, பிருந்தா, பிந்து, மாலதி, சுதா, மகாதேவன், இசக்கி செல்வம், ராதிகா, ஆதித்யா, விஜயேந்திரன், ஓவிய பிரசாத், வீரலட்சுமி, ஸ்வேதா, செல்வம், தமிழ்ச்செல்வம், கனிஷ்கா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நிறைய வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சேனல் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சேனல் இருக்கு. இந்த சேனல்ல மகின் வியூஸ், அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் நேம் AMS மகின் வியூஸ். அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல கூட சின்ன பொண்ணோட காமெடி வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.